மோர் சாதம். எப்போ பார்த்தாலும் மோர் சாதம் தான். தொட்டுக்கொள்ள ஐட்டம் மட்டும்தான் தினந்தோறும் மாறும். நார்த்தங்காய் ஊறுகாய், மோர் மிளகாய், மாங்காய் தூக்கு, வற்றல், பச்சை வெங்காயம், துவையல். ராதிகாவின் டிஃபன் பாக்ஸுக்கே வெக்கமாக இருக்கும். ஏனென்றால் அந்த பாக்ஸ் வாங்கப்பட்ட நாளிலிருந்து வேறு எந்த சாதத்தையும் கொண்டு சென்றதில்லை. ஆனால் ராதிகா இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டதில்லை, அவமானப்பட்டதில்லை. என் வீட்டின் நிலைமையை பார்க்கும்போது என்னால் இந்த மாதிரியான சாப்பாட்டை தான் கொண்டு வந்து சாப்பிட முடியும். நானாவது பள்ளிக்கூடம் வந்து போகிறவள். ஆனால் ஆஃபீஸ்க்கு போகும் என் அப்பாவும் இதே மோர் சாதத்தை தானே கொண்டு போகிறார். மெயின் ஐட்டம் மோர் சாதமாக இருந்தாலும் தொட்டுக்கொள்ள ஐட்டம் வகை வகையாக இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து கவனமாக கொடுத்து அனுப்புகிறாளே அம்மா. அவளுடைய அன்புக்கு தான் ஈடு இணை ஏது? அம்மாவின் இந்த அன்புக்காகவும் அப்பாவின் பொறுப்புக்காகவும் இந்த மோர் சாதத்தை மனம் ஒத்து ருசித்து சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும். அதுதான் நியாயம் என்று தன்னை கீழே செய்யும் சக மாணவிகளிடம் சொல்வாள் ராதிகா. தோழிகளில் சிலர் வகையான உணவுகளை கொண்டு வருவார்கள். ஒருத்தி தேங்காய் சாதம் கொண்டு வருவாள். இன்னொருத்தி வடம் வற்றலுடன் புளியோதரையை கொண்டு வருவாள். வேறு ஒருத்தி ஃப்ரைட் ரைஸ் ரைத்தா, இன்னொரு பெண் சப்பாத்தி குருமா, அடுத்தவள் இட்லி சாம்பார். இன்று தினசாக ருசி வண்ணங்களை கொண்டு வந்து ஜமாய்ப்பார்கள். அவர்களை குறிப்பிட்டு சொல்லத்தக்கவள் ருக்மிணி. அவள் அந்த வருடம்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்தவள். அதற்கு முன் நகரத்தின் செல்வ செழிப்பு மிகுந்த பகுதியில் இருந்த ஒரு பள்ளியில் படித்தவள். அவளுடைய தந்தைக்கு வேலை மாற்ற காரணமாக இந்த பகுதிக்கு குடியேறியிருந்தாள் அவள். ருக்மிணி மிகவும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள் என்பது அவள் கொண்டு வரும் உணவு வகைகளிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அது எந்த வகை உணவாக இருந்தாலும் அதில் முந்திரி பருப்புகள் நெய் பூசிக்கொண்டு மினுமினுக்கும். அவள் டிஃபன் பாக்ஸை திறந்தாலே கும்முன் என்ற மனம் பக்கத்தில் உள்ள எல்லோருடைய பசியையும் அதிகரிக்க செய்யும். ருக்மிணி பெருமடித்து கொள்வாள். எங்கள் அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அவங்க சமையலை சாப்பிட்றதுக்காகவே எங்கள் வீட்டில் எப்பவும் விருந்தாளிங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவளுடைய பேச்சும் சரி, ருசி பார்ப்பதற்காக அவள் கொடுக்கு உணவுப் பொருட்களையும் சரி, உணர்ச்சி வசப்படாமல் ராதிகா கேட்பாள், ருசிப்பாள். மற்ற பெண்கள் எல்லாம் தன்னை வாயார பாராட்டும்போது ராதிகா மட்டும் வெறும் புன்முறுவலுடன் பழகுவது ருக்மிணிக்கு கௌரவ குறைச்சலாகவே இருந்தது. அதை வெளிப்படையாகவே காட்டினாள் அவள். விசாலம், நீ என்ன கொண்டு வந்திருக்க? ஓ, சாம்பார் சாதமா? ராஜேஸ்வரி பிரியாணி கொண்டு வந்திருக்கா. மஞ்சுளா சப்பாத்தி, நளினி வெண்பொங்கல், ராதிகா ஓ வழக்கமான மோர் சாதம் தானே என்று கேட்டு சிரித்தாள். கூட இருந்த தோழிகளும் அவளுடன் கூட்டு சேர்ந்து சிரித்தார்கள். ஏன் ராதிகா, எங்களுக்கெல்லாம் பங்கு கொடுக்க வேண்டி இருக்குமோன்னு தான் மோர் சாதமாக கொண்டு வரியா? ஒருவேளை நாங்கள் எல்லாம் வகை வகையாக கொண்டு வரமே, ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தா பாதி வயிறு நிறைஞ்சிடும். எதுக்காக வீண் செலவு செய்யணும் நினைக்கிறியா என்று அவளை மேலும் சீண்டினாள். மலர்ந்த தன் முகத்தில் எந்த வாட்டத்தையும் காட்டவில்லை ராதிகா. நாங்கள் ஏன் உனக்கு எங்கள் வீட்டு டிஃபன் தரோம் தெரியுமா? நாங்கள் சாப்பிட்றத பார்த்து நீ கண்ணை வச்சக்கூடாதுன்னு தான். ருக்மணிக்கு ராதிகாவின் அமைதி மேலும் கோபம் தந்தது. அநேகமாக தினமும் ராதிகாவை ருக்மணியும் பிறனும் ஈடு செய்வது நிற்காது. ஆனால் அதற்காக அவர்களுடன் கோபித்து கொண்டு அவள் தனியாகவோ தோழிகளுடனோ சாப்பிடப் போவதில்லை. எந்த எதிர்ப்புக்கும் கலங்காத மன வலிவையை பெற இந்த சம்பவங்களை பயிற்சி முறைகளாகவே அவள் கருதினாள். எவ்வளோ நாளைக்கு தான் கேலி பண்ணுவார்கள், பண்ணட்டுமே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அதோடு தோழிகள் அளிக்கும் அவரவர் வீட்டு உணவுப் பொருட்களையும் வாங்கி கொள்வாள். எத்தனையோ யுத்திகளை கடைபிடித்தும் ராதிகா சிறிதும் அசராததைக் கண்டு ருக்மணிக்கு பொறாமையாக இருந்தது. ஒரு இறுதி வாய்ப்பாக ஒரு அஸ்திரத்தை பிரகவிக்க தீர்மானித்தாள். வழக்கம் போல மதிய உணவு நேரத்தில் தோழியர்கள் கூடினார்கள். ருக்மணி ஆரம்பித்துவிட்டாள். ஏ ராதிகா, தினமும் வெறும் மோர் சாதம் மட்டும் கொண்டு வரும் நீ நாங்கள் கொடுக்குற விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்க்குறியே, இதே போல் உனக்கு வேணும்னு ஆசை இருக்காதா? உன் அம்மாவிடம் கேட்க மாட்டியா? இந்த அளவுக்கு வகை வகையாக செய்து சாப்பிட எங்கள் வீட்டில் வசதி இல்லை ருக்மணி. என் அப்பா வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனியில் விபத்து ஏற்பட்டு
கால் ஊனமாகிவிட்டது. ஆனாலும் அந்த நிறுவனத்தில் அவரை வீட்டுக்கு அனுப்பிடாம அந்த உடல் நிலையில் அவர் செய்யக்கூடிய எளிமையான வேலையை கொடுத்து ஆதரித்து வராங்க. வேலை எளிமையாகி விட்டதால் சம்பளமும் பெருமளவில் குறைஞ்சு போச்சு. வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கிறதுக்கு சொற்ப வருமானமாக இருந்தாலும் வேலைன்னு ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம்னு அவர் நினைக்கிறார். அதனால் எல்லாத்துலேயும் சிக்கனை பார்க்க வேண்டிய கட்டாயம். ஓரளவு வசதியாக இருந்தபோது என் அம்மாவும் வகை வகையாக டிஃபன் செய்து தான் தந்தாங்க. ஆனால் அதையே இப்போவும் எதிர்பார்க்க முடியுமா? அதனால் இப்போதைய சூழ்நிலைக்கு எது சரியோ எது முடியுமோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறது தானே முறை என்று அமைதியாக பதில் சொன்னாள் ராதிகா. ருக்மணி தவிர மற்ற தோழிகள் எல்லோரும் அது சரியான வாதம்தான் என்று ஒப்புக்கொண்டார்கள். ருக்மணிக்கு மட்டும் சந்தேகம். அது எப்படி சுவையான உணவை ருசி பார்த்துவிட்டு அப்புறம் அது இல்லாமலும் இருக்க முடிகிறது? தன்னால் மோர் சாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. வீட்டுக்கு வந்த பிறகும் அதே சந்தேக கேள்வி அவள் மனதில் சுழன்று கொண்டிருந்தது. மாலையில் சுமார் 7 மணிக்கு அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்தார்கள். இருவருக்குமே உடல் நலம் சரியில்லாமல் இருந்ததால் அதற்கான மருத்துவ பரிசோதனைகளை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த பரிசோதனை முடிவுகளை வாங்கி வருவதற்காக மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு அப்போதுதான் திரும்பினார்கள். அவர்களுடைய முகம் வாட்டமே இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள் ருக்மணி. என்னம்மா, என்னப்பா என்று தவிப்புடன் அவர்களை பார்த்து கேட்டாள். 10ஆம் வகுப்பு படிக்கும் பெண் என்பதால் குடும்ப நிலவரங்களை அவளும் அறியும்படிதான் அவளுடைய பெற்றோர்கள் வைத்து கொண்டார்கள். பொதுவான குடும்ப விஷயம் எதையும் அவளிடம் மறைக்க மாட்டார்கள். அந்த வகையில் தங்களுடைய உடல்நிலை சோதனை முடிவுகளை அவளிடம் தெரிவித்தார்கள். ருக்மணி, எங்கள் 2 பேருக்குமே இரத்தத்தில் சர்க்கரை அதிகம் இருக்கிறதாம், கொலஸ்ட்ராலும் கூடியிருக்கிறது. அதனால் உணவு விஷயத்தில் கடுமையான கட்டுப்பாடுடன் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். ஏப்பா, அதுக்கு தான் நிறையா மருந்தும் சிகிச்சையே இருக்கே என்று வாதாடினாள் ருக்மணி. இருக்கு ருக்மணி, ஆனால் அவற்றின் சக்தியும் ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். மருந்து ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். அதற்கு ஏதுவாக நாம் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டானா குறைகள் நீங்கும் என்றார் அப்பா. அதனால் நான் இனிமே எளிமையான சமையலை தான் தயாரிக்கணும். உனக்கு தான் பாவம் ருசி ருசியாக சாப்பிட்ட இனிமே புது சாப்பாட்டை ஏற்றுக்க முடியாமல் போயிடும் என்று வருத்தப்பட்டாள் அம்மா. குழந்தைய ஏன் ஏங்க வைக்கிற? அப்பா அம்மாவை கடிந்து கொண்டார். நாம பத்தியமாக சாப்பிட்டுக்கலாம், இவளுக்கு தனியாக வேறு சமையலை செய். அப்பாவின் அன்பு ருக்மணியை நெகிழ வைத்தது. வேண்டாமா, நீங்களும் வேலைக்கு போறீங்க, 2 வகையாக சமைக்கிறது தினப்படி முடியாது. நானும் பத்திய சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிறேன். இப்போதிலிருந்தே இப்படி சாப்பிட்டு பழகிட்டா ஒருவேளை உங்கள் வயசில் நான் எந்த உபாதையும் இல்லாமல் இருக்க முடியுமோ என்னவோ என்றால் உறுதியுடன். வசதி இல்லாத நிலையில் ஏற்கனவே சாப்பிட்டு பழக்கிய டாப்பிக்கமான உணவு வகைகளை ராதிகா இப்போது மறுக்கிறாள் என்றால் அவளுடைய மனோதிடம்தான் எவ்வளோ உயர்ந்தது. தனக்குள் வியந்து கொண்டாள் ருக்மணி. அவளைதான் எப்படியெல்லாம் கேலி செய்து மன நோக வைத்தேன். நானாக போய் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவள் கொண்டு வரும் மோர் சாதத்தில் கொஞ்சம் பங்கு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள்.